ஹாய் ஸ்டூடெண்ட், நாம் இன்றைக்கி எந்த கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎன்எம் கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஜிஎன்எம் கோர்ஸ்க்கான டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ். இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா +2ல் எந்த ஒரு குரூப்பாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஜிஎன்எம் கோர்ஸ் எடுத்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் கவர்மெண்ட் காலேஜ்லேயும் பாய்ஸ் ப்ரைவேட் செக்டர்லேயும் ஜாயின் பண்ணி படிக்கலாம். இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு ஸ்டாஃப் நர்ஸாகவும் ப்ரைவேட் செக்டரில் பப்ளிக் செக்டரில் ஒர்க் பண்ண முடியும். இந்த கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஏறக்குறைய 100 சீட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கட் ஆஃப் இருந்தாலே ஜிஎன்எம் கோர்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. ஜிஎன்எம் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க எந்த மாதிரியான ஹையர் ஸ்டடீஸ்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் 2 இயர் டியூரேஷன் கோர்ஸ் படிக்கலாம். 1 இயர் டியூரேஷன் கொண்ட போஸ்ட் பேசிக் டிப்ளமோ இன் நியூனேட்டல் எமர்ஜென்சி கேர் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் செக்டர் ப்ரைவேட் செக்டரில் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கான சேலரி பேக்கேஜ் அண்ட் ஸ்கோப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டர் ப்ரைவேட் செக்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஏஎம்எஸ் சிப்மர் ஆர்ஆர்பி ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒரு நர்ஸாக ஒர்க் பண்ண முடியும். கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிராமப்புற மாணவர்களையும் ஏழைப்புற மாணவர்களையும் இந்த நர்சிங் கோர்ஸில் படிக்கிறதுக்காக தான் ஜிஎன்எம் நர்சிங் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ்க்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அடுத்து ஜிஎன்எம் கோர்ஸ்க்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அந்த அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ணி கவுன்சிலிங்கில் நீங்கள் அட்டென்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஒரு மெடிக்கல் காலேஜை செலக்ட் பண்ணி படிக்கலாம். இது வரைக்கும் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற காலேஜ் பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே தெரிஞ்சுக்க முடியும். ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க